ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து 200 யூனிட் வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. 200 யூனிட் ஃப்ரீனால எல்லார் வீட்டில் வந்து மேக்ஸிமம் எல்லார் வீட்லையுமே வந்து லைட்டெல்லாம் போட்டாங்கன்னா தேவையில்லாததுக்கெல்லாம் ஆஃப் பண்ணாமல் வந்துடுவாங்க. வெளியே போகும்போது கவனம் செலுத்த மாட்டாங்க, ஆஃப் பண்ணாமல் போயிடுவாங்க. ஒரு சின்னதாக தண்ணி குடிக்க நம்ம கிச்சனுக்கு போனோன்னா லைட்டை போடுறது, திருப்பி குடிச்சிட்டு வந்து திருப்பி லைட் ஆஃப் பண்ணாமல் வந்துடுது, ஃபேனை போடுறது, ஃபேன் ஆஃப் பண்ணாமல் வந்துடுது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம நினச்சிட்டு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. கரண்ட்டுன்றது ரொம்ப முக்கியமானது நம்ம எல்லா நாட்டுக்குமே. தண்ணி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேகரிக்கிற மாதிரியும் தான் கரண்ட்டும் நம்ம சேகரிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுக்கு நம்ம சேகரித்தோம்னா நம்மளுக்கு கரண்ட்டு பில்லு வர்றது கம்மியாக இருக்கும். நம்மளுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, மிச்சப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க. ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஓடட்ட ஓடி இன்னும் எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணோமா திருப்பி உள்ளே தானே போக போகிறோம். அதனால் எதுக்கு ஆஃப் பண்ணாமல் விட்டுறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. கவனம் செலுத்துங்க. ஃபேன் போட்டாலும் வெளியே வரும்போது நம்ம தேவையில்லை, உள்ளே இருக்கும்போது நம்ம தேவை தான். கிச்சனுக்கெல்லாம் போனாலும் எல்லா ரூமுமே இருட்டாக தான் இருக்கும், நம்ம லைட்டு தேவை தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெளியே வரும்போது ஆஃப் பண்ணிட்டு வர போகிறோம், உள்ளே போகும்போது ஆன் பண்ணிட்டு போக போகிறோம், அவ்வளோதானே. பிள்ளைங்களும் அது புரியாது, பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுங்க. ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு. என் பொண்ணும் சரி போட்டு தான் வந்துடுவான், நானும் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ அவளும் வந்து ஆஃப் பண்ணிடுவான். அதனால் நம்ம சொல்லிகிட்டே இருங்க. நம்மளும் கொஞ்சம் மிச்சப்படுத்துறது நல்லது. கரண்ட்டுன்றது நம்ம முக்கியமானது தான். தண்ணி மாதிரி தான் கரண்ட்டும். எல்லாத்தையும் நம்ம மிச்சம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். அதனால் கவனிங்க.